Hello students, welcome to our YouTube channel. RRB ஜூனியர் இன்ஜினியரோட இந்த வருஷத்துக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 2569 வேகன்சிஸோட இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பத்தின A to Z கம்ப்ளீட் டீடைலை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க சேர்த்து எல்லா ஜோனுக்கும் 2569 வேகன்சிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கான டேட்டுங்கிறது அக்டோபர் 31ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட்டுங்கிறது நவம்பர் 30ஆம் தேதி. இந்த நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க BE முடிச்சிருந்தாலோ இல்லனா டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ இல்லனா நீங்க BSc-ல பிசிக்ஸோ இல்ல கெமிஸ்ட்ரியோ நீங்க படிச்சிருந்தீங்கனாலும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஒவ்வொரு ஜோன்லயும் ஒவ்வொரு போஸ்ட்ங்கிறது வரும். அந்த ஜோன்ல உங்களோட எஜுகேஷனுக்கு என்ன போஸ்ட் எல்லாம் இருக்கோ அந்த ஜோனை ப்ரிஃபர் பண்ணி அப்ளை பண்ணுங்க. கிளியர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நிறையவே இருக்கும். இந்த எக்ஸாம்ஸோட எலிஜிபிலிட்டி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்துலாம். 18ல இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். ஜெனரல் அண்ட் OBC EWS கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா இந்த தேதிக்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்கணும். OBCல நான் கிரீமி லேயரா இருக்கீங்கன்னா இந்த தேதிக்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்கணும். SC/ST கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா நீங்க இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். எல்லா கேட்டகரி ஆஸ்பிரண்டும் இந்த தேதிக்கு முன்னாடியும் பிறந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த தேதிக்குள்ள உங்களோட ஏஜ் லிமிட் இருக்குன்னா நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஓகேவா? OBCக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன், SC/STக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. அது எல்லாமே சேர்த்து தான் இந்த டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களா நீங்க இருக்கணும். ஏஜ்ங்கிறது அடுத்த வருஷம் ஜனவரி 1 இந்த தேதியை மைண்ட்ல வச்சுதான் கால்குலேட்டுங்கிறத பண்ணுவாங்க. அதை வச்சுதான் இந்த டேட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நீங்க கால்குலேட்டுங்கிறத பண்ணிக்கோங்க. விமன் கேண்டிடேட்ல விடோ ஆனவங்க, டிவோர்ஸ்ட் ஆனவங்க, ஜுடிஷியலி செப்பரேட் ஆனவங்க அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் EWS கேண்டிடேட் 35 வயசு வரைக்கும் எழுதலாம். OBC கேண்டிடேட் 38 வயசு வரைக்கும் எழுதலாம். SC/ST கேண்டிடேட் 40 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம்க்கு எழுதலாம். இது ஏஜ் லிமிட். எஜுகேஷன் வந்து பார்த்தலாம். பேசிக்கா இந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமா இல்லைனா நீங்க வந்து இன்ஜினியரிங் எதுலனா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நீங்க இதுல டிப்ளமோவோ இல்லைனா இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம்க்கு தாராளமாக எலிஜிபிள். இதுல ஒரு போஸ்ட் உண்டு. ஓகேவா? அந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க BSc-ல பிசிக்ஸை மேஜரா படிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரியை ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா கெமிஸ்ட்ரியை மேஜரா படிச்சிருக்கணும், பிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா படிச்சிடும். அப்படி நீங்க படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஜூனியர் இன்ஜினியர்ல ஒரு போஸ்ட்ங்கிறது அவைலபிளா இருக்கும். அது என்னலாங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதான் பேசிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷனுங்கிறது 30 நவம்பர்ல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 30 நவம்பருக்கு முன்னாடி உங்க எக்ஸாமினுடைய ஃபைனல் ரிசல்ட்லாம் வந்து நீங்க டிகிரி ஹோல்டரா மாறி இருக்கணும். ஃபைனல் ரிசல்ட் வந்தாலே ஓகே தான். ஓகேவா? 30 நவம்பருக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும்னா நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள்ன்றது கிடையாது. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்டோ கன்ஃபியூஷனோ இருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா ரயில்வே அண்ட் SSC எக்ஸாம்க்கான அப்டேட்டும் நம்மளோட சேனல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே சேர்த்து நீங்க 3 இயர் டிப்ளமோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இந்த 3ல 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி. ஓகேவா? நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே எலிஜிபிளா இருப்பீங்க. அடுத்தது சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க 3 வருஷம் டிப்ளமோ சிவில்ல முடிச்சிருந்தாலோ இல்ல 4 வருஷம் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ நீங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிளா வந்து இருப்பீங்க. ஓகேவா? அடுத்தது இந்த ஜூனியர் இன்ஜினியர் ட்ராக் மெஷின் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க 3 வருஷம் டிப்ளமோ மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இல்லைனா இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி ஒரு சப்ஜெக்டா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாகவும் இருப்பீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 3 வருஷம் டிப்ளமோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் மெஷினிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், டூல் அண்ட் மிஷினு, டூல் அண்ட் டை மேக்கிங், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இதுல நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ இல்ல இதை பேஸ் பண்ண இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிருந்தாலோ இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே எலிஜிபிளா வந்து இருப்பீங்க. ஓகேவா? நீங்க அப்ளை பண்ணப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல உங்களோட எஜுகேஷன் எந்தெந்த போஸ்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்க ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்கலாம். உங்க கட் ஆஃப் கிளியர் பண்றப்போ அந்த ஜாப்ங்கிறது உங்களுக்கு அலாட் ஆகும். இதுதான் நம்ம சொன்னது கெமிக்கல் அண்ட் மெட்ரலாஜிக்கல் அசிஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க BSc டிகிரி முடிச்சிருக்கணும். பிசிக்ஸ்ல முடிச்சிருக்கலாம் இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். ஆனா 45% மார்க்குங்கிறது நீ யூனிவர்சிட்டியில் எடுத்திருக்கணும். ஓகேவா? டோட்டலா 45% மார்க் மோஸ்ட்லி நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. ப்ராப்ளம்ன்றது இருக்காது.
ஸோ பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸை மேஜராக படிச்சிருந்தீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக ஒரு செம்மில் படிச்சிருப்பீங்க, நீங்கள் எலிஜிபிள் தான். இதே இது நீங்கள் பிஎஸ்சியை கெமிஸ்ட்ரி தான் நீங்கள் மேஜராக படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸாக செகண்ட் செம்மில் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக வந்து கட்டாயமாக படிச்சிருப்பீங்க, நீங்கள் தாராளமாக எலிஜிபிள். இதை தவிர பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் மேக்ஸோ இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ முடிச்சிருப்பீங்க தெரியுமா, அது முடிச்சவங்க மேக்ஸ் படிச்சவங்க கட்டாயமாக ஏதாவது ஒரு செம்மில் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிச்சிருப்பீங்கல்ல, நீங்களுமே இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் தான் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு. ஓகேவா? அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் டீசல் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர் டீசல் எலக்ட்ரிக்கல். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர் டிப்ளமோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கில் முடிச்சிருக்கணும், இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இதில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் வர்ற இந்த ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு கேட்டகரியில், இதில் மென்ஷன் பண்ண மேலே மென்ஷன் பண்ணியிருக்கல அதில் முடிச்சிருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இதில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி இந்த ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்லையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண எலிஜிபிளாக வந்து இருப்பீங்க. ஓகேவா? இப்போ எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் வேகன்சிங்கிறது 569 வேகன்சிங்கிறது ஓவராலாக இருக்குது. இதில் சென்னை ஜோனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிங்கிறது நமக்கு 120 வேகன்சி வந்து இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஓகேவா? இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வேகன்சி இருக்குது, சிக்னலில் டெலிகம்யூனிகேஷனில் 5 வேகன்சிங்கிறது இருக்குது, ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா என்ன டிப்ளம்னாலும் சரி என்ன இன்ஜினியரிங்னாலும் சரி அதில் பார்த்தீங்கன்னா கோச் ஃபேக்ட்ரியில் 2ம் சதர்ன் ரயில்வேல 40 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 42 வேகன்சி இருக்குது. எனி டிப்ளமோ எனி இன்ஜினியரிங் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேகன்சிஸாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். அண்டு நம்ம இந்த மெயினாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்கும், 1 வேகன்சி இருக்குது. ஓகேவா? 1 வேகன்சி இருக்குது, ஜென்ரலுக்கு தான் இருக்குது. ஜென்ரலுக்கு இருக்கிறப்போ இந்த வேகன்சிக்கு ஓபிசி கேண்டிடேட்டும் ஃபைட் பண்ணலாம், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டும் ஃபைட் பண்ணலாம், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டும் ஃபைட் பண்ணலாம். என்ன உங்கள் வயசு 18லேருந்து 33க்குள்ளே இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது ஒரே ஒரு வேகன்சி இருக்கிறனால ஹை காம்படிஷன் இருக்கும். ஸோ நிறைய மார்க் எடுத்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ முடிச்சவங்க கூட இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த போஸ்ட்டே வந்து கிடைச்சிரும். ஓகேவா? இதில் ஒரு வேகன்சி தான் இருக்குது. இல்லை வேறு ஜோனில் நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ண முடியுங்கன்றதை பாருங்கள். சதர்ன் இந்தியாவில் பெங்களூர் இருக்கான்னு தான் பாருங்கள். ஏன்னா பெங்களூரில் கொஞ்சம் அதிக வேகன்சி அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நிறையவே இருக்கும். பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் அண்ட் மெட்ரலஜிக்கல் ஜஸ்ட் அ மினிட். ஓகே, பெங்களூரில் இருந்த மாதிரி இல்லை, திருவனந்தபுரத்தில் பார்க்கலாம். திருவனந்தபுரம் செகந்திராபாத் பார்க்கலாம். செகந்திராபாத்தில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் செகந்திராபாத்லையும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரே ஒரு வேகன்சி இருக்கிற மாதிரி இருக்குது. தென் திருவனந்தபுரம் பார்க்கலாம். திருவனந்தபுரத்தில் டோட்டலாகவே 62 வேகன்சி தான் இருக்குது. ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரே ஒரு வேகன்சி வந்து இருக்குது. ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படித்தவங்க அந்த போஸ்ட்டு கட்டாயமாக அப்ளைன்றதை பண்ணுங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தலாம். மொத்தம் உங்களுக்கு 2 எக்ஸாம் உண்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் இருக்கும். இந்த மொதல் எக்ஸாம்ங்கிறது வெறும் குவாலிஃபைங் தான். 2வது எக்ஸாம் தான் உங்களுக்கு மெரிட்டு. இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு வேலையை வாங்கி தரும். இதில் சிபிடி 1 பார்த்தலாம். சிபிடி 1ங்கிறது உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும், 1.5 மணி நேரம் நடக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸு இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸில் 30 கொஸ்டின் 30 மார்க்கு, ரீசனிங் 25 கொஸ்டின் 25 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் 15 கொஸ்டின் 15 மார்க்கு, சயின்ஸில் 30 கொஸ்டின் 30 மார்க்னு 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு நடக்கும். இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 1/3 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்காக போகும். கரெக்டான கொஸ்டினுக்கு 1 மார்க்கும் தப்பான கொஸ்டினுக்கு 0.33 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸும் ஆகும். ஓகேவா? இது சிபிடி 1உடைய சிலபஸுங்கிறது. சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் நடக்கும். ஓகேவா? மொத்தம் 150 கொஸ்டின். இந்த 150 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உண்டுன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின் 15 மார்க்கு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 15 கொஸ்டின் 15 மார்க்கு, கம்ப்யூட்டர் பேசிக் கம்ப்யூட்டர் அதுலேருந்து 10 கொஸ்டின் 10 மார்க்கு, என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 10 கொஸ்டின் 10 மார்க்குக்கு, டெக்னிக்கல் எபிலிட்டி இதில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க, 100 மார்க். டோட்டலாக 150 கொஸ்டின் 150 மார்க்குன்னு 2 மணி நேரம் நடக்கும். இதோட சிலபஸ் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். சிபிடி 1க்கு என்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ அதே தான். 10th லெவல் வரைக்கும் என்சிஆர்டி சிலபஸ் என்னவோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுலேருந்து கேட்பாங்க. கம்ப்யூட்டர் பேசிக்கான கம்ப்யூட்டரோட நாலேஜ் இருந்தால் ஆன்சர் பண்ணிடலாம்.
என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷனை பேஸ் பண்ண இதை பற்றி ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிடலாம். டெக்னிக்கல் எபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வாரீங்களோ, நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் இதுலேருந்து உங்களுக்கு அந்த 100 கொஷின்ன்றது கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதோட சிலபஸ்ங்கிறது இதில் இருக்குது. இந்த சிலபஸை நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங்னா உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்லேருந்து அந்த 100 கொஷின் கேட்பாங்க அது இதில் மென்ஷன் ஆகிருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்னா என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் கேட்பாங்க, அலைட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் அதுலனா என்ன மாதிரி, மெக்கானிக்கல்னா என்ன மாதிரி, ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி அப்படின்னா இது சிஎம்ஏ கேட்டகரியில் வரும். ஏன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு சிஎம்ஏ குரூப்ன்றது வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு, ஹீட்டு, மெக்கானிக்ஸு, மேக்னட்டிசமு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டி, மாடர்ன் ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனு, மேட்டரு, கெமிக்கல் ரியாக்ஷன் முழுக்க நீங்கள் 6th to 10th என்சிஆர்டியில் என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆசிட் பேஸ் சால்ட்டு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சரு, பீரியாட்டிக் டேபிள், கெமிக்கல் பாண்டிங்கு, கார்பனேட்ஸ் காம்பவுண்டு, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, மெட்டலர்ஜி இந்த டாப்பிக்லேருந்துலாம் கொஷின் கேட்பாங்க. நீங்கள் வந்து 6th to 10th என்சிஆர்டி நல்லா படிச்சுக்கிட்டு 11th and 12th என்சிஆர்டி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி புக்ஸையும் நீங்கள் படிச்சு, இதுதான் பேஸு. இதை நீங்கள் படிச்சிக்கிட்டாலே இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். இதையும் சேர்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற 100 கொஷினையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். வேகன்சி ஒன்று தான் இருக்குது அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்குங்கிறப்போ நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க எலிஜிபிள் தான். இந்த ஜூனியர் இன்ஜினியரிங்கில் எல்லா போஸ்ட்டுக்குமே ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் தான் செக் பண்ணுவாங்க, எலிஜிபிள் தான். கலர் விஷன், அந்த பைனாக்குலர் விஷன், நைட் விஷன், மிசோபிக் விஷன் இதெல்லாமே வந்து இருக்கக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஸ்பெக்ஸ் போட்டதால இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ தரோம். அந்த வீடியோ பாருங்கள். அதில் என்ன மாதிரி நம்ம அப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸ் ஷேர் பண்ணிக்கோமோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும். 31st அக்டோபர்லேருந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை போஸ்ட் இருக்குது கரெக்டாக. இந்த இத்தனை போஸ்ட்டில் உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்லாம் நீங்கள் எலிஜிபிளோ அதை நோட் பண்ணி அதுக்கு எந்த ஜோனில் அதிகமான வேகன்சிஸ் இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கேர்ள்ஸாக இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சென்னை ஜோன்லேயே அப்ளை பண்ணுங்கள், அதுதான் பெட்டராங்கிறது இருக்கும். இந்த எக்ஸாம்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees ஃபீஸு. இந்த 500 rupees ஃபீஸுங்கிறத யாரெல்லாம் பே பண்ணணும்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வர்ற மெயில் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 பே பண்ணணும். சிபிடி 1 முடிஞ்சோடனே அதில் 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மற்ற கேட்டகரியில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதும். அந்த 250 ரூபாவும் சிபிடி 1 முடிஞ்சோடனே உங்களுக்கு ரீஃபண்டுங்கிறத பண்ணிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸோடைய கம்ப்ளீட் சிலபஸ்ங்கிறது அவைலபிளாக இருக்கும். பேசிக்ஸ்லேருந்து சாப்டரைஸ் டெஸ்ட்டு, கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்டிபிசி எக்ஸாம்ஸுக்கு 8000 வேகன்சிங்கிறது இருக்குது. நீங்கள் என்டிபிசியில் ஒரு ஜாப் கிளியர் பண்ணணும்னா நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்பில் உள்ள பிரம்மாஸ்திரா பேஜில் ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். அதில் கொடுக்கறது அதில் நம்ம என்ன டீச் பண்ணிக்கோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். எஸ்எஸ்சியோட கேலண்டருங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. அதில் நிறைய வேகன்சிஸோடு வரும். எஸ்எஸ்சியோட சிஜிஎல்லேருந்து எம்டிஎஸ் வரைக்கும் எல்லா எக்ஸாமோட சிலபஸும் அப் டு டேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வித் லேட்டஸ்ட்டு கண்டென்ட் அண்ட் நோட்ஸோட அண்ட் கான்செப்ட்ஸோட கொஷின்ஸோட. ஓகேவா? இது ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.